ஹாய் எவ்ரி ஒன். லாஸ்ட் வீடியோவில் சரி த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, சரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் த்ரெட்டாக எடுத்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எண்டு நாட் போட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருப்போம். ஆனால் சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் த்ரெட் எடுத்துருக்கணுங்க. நீங்கள் சிங்கிள் த்ரெட் வச்சுருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டபுள் த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டபுள் த்ரெட் எடுத்துகிட்டு நீங்கள் எண்டு ஆஸ் யூஷுவல் சரி த்ரெட்டில் போட்ட மாதிரியே எண்டு நாட் இந்த மாதிரி போட்டுக்கணுங்க. இப்போ இதை கீழே எப்படி நம்ம நீடில் மாட்டி இழுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இது மாதிரி நம்ம ஃபிங்கர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு மாட்டி இப்படி டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சம்டைம்ஸ் சிங்கிள் த்ரெட் கூட மாட்டோம். உங்களுக்கு ஃபீல் ஆகும் த்ரெட்டு மாட்டுறது. வெளியில் எடுக்கும்போது சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பி எடுத்துகிட்டு நீங்கள் டபுள் த்ரெட்டாக எடுத்து டர்ன் பண்ணுங்கள். த்ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க த்ரெட்டாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் கட் ஆகாமல் இருக்குங்க. வாங்க இது எப்படி கீழே வச்சு ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிங்கிள் லைன் ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அதில் எப்பவும் போல் கால் இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம நீடில் 90 டிகிரியில் பிடிச்சிருக்கணும். இந்த டிப்பு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தா மாதிரி இருக்கணுங்க. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் நீடில் குத்திட்டு அப்படியே நம்ம பக்கம் ரொட்டேட் பண்ணி திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனாக பார்த்து குத்திட்டு திருப்பி நம்ம பக்கம் ரொட்டேட் பண்ணி திரும்ப குத்தி கையை பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி நம்ம சைடு கீழே பார்த்திங்கன்னா இது மாதிரி தாங்க இருக்கும். நீடில் வரும்போது இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த த்ரெட்டு இந்த நீடில் மாட்டி டர்ன் பண்ணி நம்ம பக்கம் ரொட்டேட் பண்ணி திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே பார்த்து திரும்ப நம்ம குத்தி டர்ன் பண்ணோங்க. இந்த சில்க் அண்ட் சரி இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து வர ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதாங்க பேசிக் ஸ்டிச்சு. நீங்கள் அந்த கீழே பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு மாட்டுறது உங்களுக்கே ஃபீல் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிங்கிள் த்ரெட் தான் மாட்டியிருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா கீழே லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அங்கே டபுள் த்ரெட் இருக்கும். அங்கேருந்து திருப்பி நம்ம எப்பவும் போல் நம்ம நீடில் மாட்டி திரும்ப ஃபார்வர்ட் டைரக்ஷனில் குத்தி ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டேட் பண்ணி திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி குத்தி எடுக்கணும். உங்களுக்கு சிங்கிள் த்ரெட்டு மாட்டும் போது நீங்கள் இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக அப்படியே வரும். மாட்டி நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு எடுக்கணும். பை ப்ராக்டிஸ் தாங்க. ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எண்டு நாட் போட போகிறோம். லாங்காக ஒரு த்ரெட் இழுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு நாட் போட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லாங்காக இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே இந்த நீடலில் விட்டு கீழே குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே இதை மேலே இழுத்துட்டு கீழே இருக்கிறத நம்ம இழுத்தோம் அப்படின்னா கீழே லாக் ஆகிடுங்க. அவள் தான் முடிஞ்சிச்சு. இதாங்க சரி த்ரெட்டில் செயின் அண்ட் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச். அடுத்து நீங்கள் லைன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரம் ஆர்இவி.